Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா, நம்ம என்ன செய்யணும், எப்போ செய்யணும், நம்ம வாழ்க்கையில் என்ன பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும், நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா, சில பேருக்கு 2 பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது. ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க, வீட்டுக்கு போய் அதை பூட்டினோன்னு வெடிச்சிடும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க, வண்டி வாங்கி அந்த தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே 2 தடவை விழுந்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க. என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டான், ஆனால் நான் வாங்கினா அடுத்த 10 நிமிஷம் உடைச்சிடுவேன். அவையே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அது பேசிக் கொஸ்டினே அதுதான். நான் என்ன பொருட்கள் வாங்கலாம், என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம், நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம், அவ்வளோதான் டைட்டில். இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் எதை செஞ்சால் நல்லா இருக்கும், எதை செஞ்சால் பித்தம் தீருங்கிறது மற்ற சேனலில் பார்க்குறது, ரெட்ரோவில் எதை செஞ்சால் நல்லா இருப்போம்னு பார்க்குறது நம்ம சேனலில் பார்க்குறது. ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிந்துக்கணும். இந்த சேனலுடைய ஆரம்ப காலத்திலிருந்து நான் இதில் பணிபுரிகிறேன். இதில் இருக்கிற உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இதில் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க, அதான் இதனுடைய சிறப்பு. சமீபத்தில் கூட ஒரு சேனலில் என்ன சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரிஷபராசிக்கு பிஆர்ஓவாக செயல்படுறீங்கன்னு. அது என்ன ரிஷபராசினா உங்களுக்கு அவ்வளோ பிரியம் சார்? உங்களுக்கு மட்டும்தான் நிறைய அனுகிரகங்கள், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆள். நீங்கள் அசுரகுரு சுக்கராச்சாரியாருடைய பசங்க நீங்கள். அப்புறம் ரொம்ப மீடியா, அந்த சுகவஸ்துக்கள் இதெல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் உடைய ஆட்கள் நீங்கள். ஆனால் 2 கூடியவனா புதன் இருக்கான், 2 5 கூடியவனா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட, கிளினிக்கல் சம்மந்தப்பட்ட, தன்வந்திரி சம்மந்தப்பட்ட, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த புத பகவான் தருகிறார். புத பகவானுடைய அருளாலே உங்களுக்கு காலேஜு, ஸ்கூலு, மெடிக்கல்ஸு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. ஸ்டேஷ்னரி கடை இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. இப்போ ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கீங்க, நோட்டு புத்தகம் விற்கிறீங்க, ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கீங்க, போன்றவைகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது இந்த புத பகவான் தருகிறார். பிளாக் போர்டு, எழுதுறது, நோட்டு இதெல்லாம். சில பேர் லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் மாதிரியான கருவிகள், லேப்டாப்பு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள்னால் லேப்டாப் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை பிரிண்ட் அவுட் எடுக்க, எல்லாமே உங்களுக்கு இந்த புத பகவான். புதன் 2 கூடியவராக இருக்கிறார். இந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கருவிகள், தெர்மோமீட்ரு, இந்த பிபி பார்க்குற மிஷினு, சுகர் பார்க்குற மிஷினு, ஸ்கேன் பண்ணுற மிஷினு இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். புதன் அப்படின்னாலே உங்களுக்கு எழுத்தறிவித்தவன், படிப்பு டிஜிட்டலாக படிப்பு சொல்லித்தர்றது, டிஜிட்டல் கல்வி, இணைய வழி கல்வி எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் நம்பர் 6 தான் உங்களுக்கு செட் ஆகும், நம்பர் 5 செட் ஆகும். 5 கூடியவனாக புதனாகவே இருக்கிறதுனால. செவ்வாய் 7 கூடியவனாக இருக்கிறதுனால நம்பர் 9 செட் ஆகும். இதெல்லாம் மிக அற்புதமான பலன்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து 8 கூடியவனாக குரு இருப்பதால் பெரும்பாலும் கோல்டு உங்களுக்கு செட் ஆகாது. தங்க நகை பிஸ்னஸ் பண்ணுறது, தங்கத்தை ஏற்றுமதி பண்ணுறது, இறக்குமதி பண்ணுறது, அதே மாதிரி தங்க பிஸ்கட்லாம் தங்க காயின் போன்ற பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. 3 கூடியவனாக சந்திரன் இருப்பதால் ரெஸ்டாரண்ட்டு, உணவுப் பொருள் போன்ற விஷயங்கள் பண்ணுறது, தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுலாம் உங்களுக்கு செட் ஆகாது. ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஆடை ஆபரணம், மகிழ்வுந்து, ஸ்பா, அதே மாதிரி இந்த பண்ணுற கடை, சிகை அலங்கார கடை இவையெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மெடிசன்ஸ் அண்ட் ஃபார்மா அண்ட் மெடிக்கல்ஸ், அதே மாதிரி ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் இது சம்மந்தப்பட்ட எதை பண்ணாலும் ஜெயிப்பீங்க. ஜோதிடம்
படிப்பு, கல்வி, அயல்நாட்டு கல்வி, இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இந்த புத பகவானுடைய அருளாலே இதெல்லாம் நடக்கும். யாருக்காவது ஒருத்தருக்கு எழுத்தறிவித்தவன் இறைவனாவான்பாங்க. அந்த மாதிரி எழுத்தறிவிக்கிற வேலை உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். செவ்வாய் 7 கூடியவன் என்பதால் டக்கு டக்குன்னு வேக வேகமாக ஃபாரின் போயிட்டு வர முடியும். பக்கத்திலே இருக்கிற கண்ட்ரிஸ், இந்தியாவாக இருந்தால் இப்போ பக்கத்துலேயே என்ன சொல்லலாம், அந்தமான் சொல்லலாம், இலங்கை சொல்லலாம். அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வர்த்தகங்கள் உங்களுக்கு செட் ஆகும். மொரீஷியஸ் சொல்லலாம், மலேசியா, சிங்கப்பூர் சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். ரொம்ப ஏன்னா செவ்வானா இமீடியட்னு பேர். ஸோ அப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய அருளாலே உங்களுக்கு இந்த செவ்வானா ஒன்று புரிஞ்சு, சுக்கரன்னா கட்டடம், செவ்வானா லேண்டெல்லாம் கட் பண்ணி லே அவுட் மாதிரி போட்டு விற்கிற பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகும். சனீஸ்வரன் உங்களுக்கு 10 கூடியவனாக இருக்கிறார். ஸோ அப்போ நீங்கள் மிஷின் ஷாப் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இரும்பை ஸ்கிராப் மாதிரி கட் பண்ணி, இரும்பை பாலமாக ஸ்கிராப் மாதிரி கட் பண்ணி விற்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இரும்பு ஸ்கிராப், இந்த கண்டெய்னர் மாதிரிலாம் வரும், பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ், அதெல்லாம் கட் பண்ணி ஸ்கிராப்பாக விற்கிறதுலாம் உங்களுக்கு செட் ஆகும். அடுத்ததாக உங்களுக்கு சூரிய பகவானுடைய அருளால் விவசாயம், பெரிய இடம் வாங்குறீங்க, அந்த இடத்துல ஆர்கானிக் பிளான்ட்ஸ் மாதிரிலாம் வளர்த்துறீங்க. இந்த செடிகள்லாம் எல்லாமே ஃபார்ம்ஸு, நிறைய விளைச்சல் தரக்கூடிய, மகசூல் தரக்கூடிய இந்த ஹைபிரிட் மாதிரியான விதைகள், இதெல்லாம் பண்ணுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் புதனுடைய அருளாலே. பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, மேரேஜ் சட்டை, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆக வேண்டிய நம்பர் 6, 5, 1. ஆகாத நம்பர் 3. வியாழக்கிழமை எதையும் பண்ணாதீங்க. எதை பண்ணாலும் வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள். நீங்கள் நிறைய வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணு. சத்யநாராயண பூஜை, பௌர்ணமி அப்போ சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். உங்கள் வீடு பெரும்பாலும் வடக்கு திசையாக பார்த்து கட்டிக்கோங்க. பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ இருக்கிற மாதிரி ஒரு தெருவாக இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு. அங்கே வீடு வாங்கிக்கிறது இன்னும் நல்லது. ஆக ரிஷபராசிக்காரர்கள் இதை மட்டும், அப்போ லவ் மேரேஜா 200% லவ் மேரேஜ் தான். அப்போ ரிஷபராசிக்காரர்கள் சூப்பராக இருப்பீங்க, ஹாப்பியாக இருங்க. ரிஷபராசி அறம், பொருள் சேர்க்கக்கூடிய தன்மைகள் உடைய ஒரு ராசி இந்த ராசி தான். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்கு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய். அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு ஆசைகள் இருக்கும், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஒரு ஆசைகள் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிலையும் செவ்வாய் பலமாக இருக்கு. ஏசி காற்று கீழே, ஃபேன் காற்று கீழே இருக்கிற இடத்துல இருந்தே சம்பாதிக்கணும்னு ஆசை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறையா இந்த ஸ்டோர்ஸு, கடைங்க, ஜுவல்லரி ஷாப்பு, நிறையா கடைகளில் உட்கார்ந்த இடத்துலேருந்து வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ரிஷபராசி ஒரு கால வாகனத்துக்கு சமம். தான் சம்பாரித்து தான் குடும்பத்துக்கு ஸ்பிட் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை, இருந்த இடத்துலேருந்தே கைகாட்டி வரக்கூடிய தன்மை உடையவங்க தான் இந்த ராசியில் நிறையவே இருப்பாங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய மனநிலை ரொம்ப பலமாக இருக்கும். யோசனை திறனைகள்லாம் அதிகமாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் அண்ணன் தம்பி உங்களுக்கு ஆவாது. அண்ணன் தம்பி உங்களுக்கு அகைன்ஸ் ஆகக்கூடிய தன்மைகளும் வரும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு யோகம். நீங்கள் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 35 வயசு வரைக்கும் பிள்ளைங்களுடைய படிப்புக்கும் குடும்பத்துடைய ஒற்றுமைக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் மூலாதாரங்கள் வாங்கிறதுக்கும் வாங்குகிற சம்பளம் இதுக்கே கரெக்டாக போகும். உங்களுக்கு கூட நல்ல ட்ரெஸ்ஸுகள்லாம் உடுத்த மாட்டீங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க. உங்கள் குடும்பத்துக்குன்னே ஓடக்கூடிய ஒரு தன்மை ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருக்கும். ஆனால் பெரிய ட்ரீமாக இருக்கும். நிறைய சம்பாதிக்கணும், ஆடம்பரமான வீடு வாங்கணும், அழகான காரு வாங்கணும். இந்த மாதிரி ஆசைகளை தான் நீங்கள் முன் உதாரணமாகவே இருப்பீங்க. நிறைய பேர் சேட்டுங்கள்லாம் இந்த ஜாதகத்தில் தான் நிறையவே இருப்பீங்க. அப்போ ரிஷபராசியில் உள்ள ஆண்களுக்கு பெரிய ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். எப்படியாவது சம்பாதிச்சிடணும், ஏதாவது ஒரு சொத்து வராதான்னு சொல்லக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரங்க முன்னோர் சொத்தில் ஏமாறுவீங்க. இன்றைக்கி சென்னையவே வச்சுக்கோமே, சென்னையில் இன்றைக்கி ஆடம்பரமாக பெரிய லெவலுக்கு பெரிய பெரிய காரு, பெரிய பெரிய வீடு இருக்கிறவங்க எல்லாமே பூர்வீக சொத்தை வச்சு தான் முன்னுக்கு இருக்காங்க.
அவங்க உழைச்சி அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு கிடையாது. ஒன்று தகப்பன் வழி சொத்து, இல்லைன்னா தகப்பனுடைய தகப்பன் தாத்தா பாட்டனுடைய சொத்துல தான் ஆடம்பர வாழ்க்கை வாழுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு ஆசைகள் இருக்கும், ஆனால் அதுலேயும் ஒரு இடையூறுகள் இருக்கும். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே விலை உயர்ந்தது தாங்க நீங்கள் வாங்குவீங்க. கடன் வாங்கி ஒரு பைக்கு வாங்கினா கூட விலை உயர்ந்த பைக்கு தான் வாங்குவீங்க. ஒரு கார் வாங்கினா கூட விலை உயர்ந்த காரை தான் வாங்குவீங்க. கடனை உடனே வாங்கியாது அந்த காரையும் அந்த லோனையும் அடைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்போ சனி பரமாத்மாவுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, உங்களை கடன் வாங்க வைக்கும். அந்த கடன் வாங்க வைக்கிறத எப்படியாவது அடைக்கிறதுக்கு வழி கிடைக்காதான்னு சொல்லி விழி பிதுங்கி இருக்கக்கூடிய நேரங்களும் உங்கள் ஜாதகத்தில் வரும். அதுக்கு தான் சொல்லுவாங்க சனி பகவானுடைய காரகத்தன்மை. அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வழிமுறைகளை நம்ம பக்குவம் பண்ணிக்கிட்டோன்னா உங்கள் கடன் அடையிறதுக்கு உண்டான சூட்சமங்கள் தெளிவாக நடக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வயசுக்கு மேலே தாங்க யோகம். அந்த 40 வயசுலேருந்து ஒரு 55 வயசு வரைக்கும் கொஞ்சம் நல்லா வாழலாம். ஆனால் சிறு வயசில் இருக்கிறவங்க ஆசைகள்னால உங்கள் கடனை அடைக்கிறதுக்குன்னே நீங்கள் ஓவர் டைம் வேலை பார்க்கணும். ஒரு சாதாரணமாக ஒரு 8 hours டியூட்டியில் வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைகள் அதிகமாகறனால, உங்கள் கடன் அதிகமாகறனால, குடும்ப சுமைகள் அதிகமாக இருக்கிறனால 8 மணி நேரம் டியூட்டி 10 மணி நேரம் டியூட்டியை வேலை பார்க்கக்கூடிய தன்மை, உங்கள் உடல் ஆரோக்கியம் குன்றக்கூடிய ஒரு நேரமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வாழ்க்கையை நல்லா ரசித்து நல்லா ருசித்து உங்களுடைய தேவை என்ன, இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுடைய படிப்பு என்ன, படிப்புக்கு மட்டும் கவனம் செலுத்திண்டு கல்யாணம் காட்சி ஆனவங்க தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய அடுத்த ஒரு தேவைக்கும் தாங்கடம் வாங்கி வீங்கடம் வாங்காமல் கடனை வாங்கி நகைக்கு முதலீடு பண்ணிங்கன்னா ஒரு 1 கிராம் வாங்குங்க. இன்றைக்கி 1 கிராம் விலை 8000 ரூபாய்னா 8000 ரூபாய் மாதம் ஒரு நகையில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு சீட்டு நாட்டுகளை கெட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் கடனாளியாக இருக்காமல் கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கடன் வாங்கி வியாபாரம் பண்ணி அந்த முதலீடை விற்று பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆவாத ஒரு நேரம் 2025 வரைக்கும் நடந்திருக்கும். இருந்திருந்தாலும் இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சூட்சமமான முறையான ஒரு வழிமுறைகள், சின்ன வழிமுறை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. கடனுக்கு அதிபதி சனி பகவான், கடனை அடைக்கிறதுக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய அதி தேவதை மகாலட்சுமி. காலையில் சாமி கும்பிடுறது பிரம்மதேவருக்கு, மத்தியானம் சாமி கும்பிடுறது விஷ்ணு பெருமானுக்கு, நைட்டு சாமி கும்பிட்றதுக்கு ருத்ரமூர்த்தின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு. அப்போ உங்களுக்கு கடன் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா எவ்ரி மத்தியானம் 1 to 2 நல்ல ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ வாங்கி அந்த ஃபோட்டோவை ஈரத்துணி போட்டு தொடச்சி குங்குமம் மஞ்சள் வச்சு அரைமுழம் பூவை வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு கையெடுத்து கும்பிட்டுட்டு மகாலட்சுமி வழிபாடை பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு இந்த வெத்தலைப்பாக்கை யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க. மறுபடியும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு எவ்ரி மத்தியானம் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கடன் இருக்கும். அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான சக்திகளோட நீங்கள் அடுத்து எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்காம இந்த கடன் சொல்லக்கூடிய பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறையாவே இருக்குது. பொதுவாகவே ரிஷபராசிக்கு இனி வரும் காலங்கள் நல்ல லாப சனியில் தான் வராரு. சனி பகவானுடைய இடம் பொருள் ஏவலை வச்சு தான் ஒருத்தருடைய தன்மை. கடன் வாங்க வைக்கிறது சனி பகவான், கடனை கொடுக்க வைக்கிறது குரு பகவான். அப்போ சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய பெயர்ச்சி வரனாலையும் உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. பயம் வேண்டாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இதுக்கு முன்னே என்ன கடன் பட்டிருந்தீங்களோ அந்த ₹1,00,000 கடனும் அடையிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள், இதை மட்டும் பக்குவம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கடன் அடைஞ்சு நல்லா வாழலாம். ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி நான் ரிஷி மாதிரிங்க, அப்படி கெத்தாக இருப்பேங்க
அப்படின்னு கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் மென்மேலும் வளரும் உங்களுக்கு. எடிட்டிங் வேலை, சினிமா துறையில் நல்ல பெண்டிங் இருந்த எல்லா வேலையுமே உங்களை கூப்பிட்டு ஒருத்தர் வேலை வந்து தருவாங்க. ஏதோ ஒரு பேருங்க, நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒரு பேரை வச்சுப்போங்க, ஒரு ராஜான்னு எடுத்துப்போம். ஓய் உனக்கு வந்து வேலை வந்துருச்சு, வா நீ வந்து செய், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி உங்களை அங்கீகரிக்காத இடத்துலலாம் இனிமேல் அங்கீகரித்து ஒவ்வொரு வேலையாக உங்களை கூப்பிட்டு செயல்படுத்துவாங்க. போன காலங்கள் எல்லாம் போகட்டும், இனி வர காலங்கள் எல்லாம் நம்ம ரிஷப ராசிக்கு பொற்காலம் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. ஏன்னா ரிஷபம், நம்ம ரோகிணியை எடுத்துப்போம். நம்ம ரோகிணி என்ன பண்ணுவார், ரோகிணி சந்திரனோட ஆதிக்கம் இல்லையா? அப்போ அந்த சந்திரன் என்ன பண்ணுவாருன்னா நிறைய குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இல்லையா? 15 நாள் குழப்பமாக இருப்பார், 15 நாள் ஆக்டிவ். அவர் வந்து மனோகாரகன், அவன் அறிவன் கூட அவனையுமே நம்ம சொல்லலாம். அப்போ ரிஷபம் யாருக்கு அதிபதியாகிறாரு? சுக்கிரனுக்கு அதிபதியாகிறாரு. அப்போ சுக்கிரன் என்ன பண்ணுவார், நல்ல பணம் காசு பொருள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த குழப்பத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த வர விஷயங்கள் எல்லாம் தட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ன செய்தால் குடும்பத்தில் நமக்கு வெற்றி உண்டு, நம்ம எப்போ நம்மளை அங்கீகரிப்பாங்க? உண்மையிலே இங்கே நீங்களாம் இப்படிலாம் சொல்கிறீங்க, நான் பல வருஷமாக ரிஷபராசி தாங்க, நான் போராடிட்டே இருக்கேங்க அப்படியெல்லாம் சொல்கிறவங்க உண்டு. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்க ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி வாயில்லாத பேச முடியாத அந்த ஜீவன்களுக்கு வந்து தானிய வகைகளை கொடுங்க. ஸோ தானிய வகைகள் நல்லா பார்த்து கொடுக்கலாம். வெல்லம் கொடுக்கலாம், நீங்கள் சிறுபருப்பு கொடுக்கலாம், பழ வகைகள் கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு மனசுக்கு நமக்கு ஒரு அமைதி கிடைக்குங்க. சஞ்சலங்கள்லாம் நீங்கி வெற்றியான வாழ்க்கையை நம்மளுக்கு நடக்குங்க. எங்க எப்போ பார்த்தாலும் ரிஷபத்துக்கு வந்து சினிமான்றீங்கன்னா வேறு என்ன நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு நடக்குங்க, இதை தவிர நாங்கள் எவ்வளோ விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் உண்டு. இந்த பியூட்டி பார்லர்லாம் நடத்துவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நிறைய சாதகமாக அமையும், அவங்களுக்கான நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்து கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. குடும்பத்தில் வந்து அடுப்படியே கெதியாக இருக்கவங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுப்படியே கெதியாக இருந்துன்னா அடுப்புக்கிட்ட வேலை செய்யறது கூட ஒரு பொறுமை தன்மை இதெல்லாம் இருந்தால் தாங்க பண்ண முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா அடுப்பே விட மாட்டேன், அடுப்பு புனியான்னு கூட கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அடுப்பாண்ட வந்து நீங்கள் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இருந்து பாருங்கள், அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க. அப்போ செய்யும் தொழில் அனைத்தும் நமக்கு தெய்வம் தான். அப்போ அந்த அடுப்புக்கிட்டேயே செய்கிற வேலை இங்கே எல்லாருக்குமே அடுத்தடுத்த யோகாதிபதிகள் யோகா அமைப்புகள் எல்லாமே ரிஷப ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. அவங்களுக்கு வர வேண்டிய காசு பணங்கள் கடன் இது எல்லாமே தீர்ந்து நல்ல விஷயங்களாக கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு நடக்கும். குழந்தைகள் மட்டும் படிப்பில் வந்து பெற்றவங்க வந்து ரொம்ப கண்டிப்பாக அதாவது எப்படின்னா கண்டிக்கிறது ஒரு அளவாக கண்டிக்கணும். கண்டிக்கிறன்ற பேரில் குழந்தைங்களை வந்து தண்டிக்கக்கூடாது. நம்ம வந்து தட்டி கொடுத்து வாழ பழகணும், ஆனால் தட்டி விட்டுறக்கூடாது. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இல்லையா, அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா ஸ்ட்ரிக்டாக நம்ம தான் படிக்கலை, நம்ம குழந்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வீரியத்தை எல்லாமே காமிப்பாங்க. ப்ளஸ் சொன்ன மாதிரி மைனஸான விஷயத்தையும் நான் சொல்லணும் இல்லையா? அப்போ அந்த கோப தாபகத்தை ஒரு ஓரமாக எடுத்து வைங்க. எப்படியோ குழந்தை கற்றுக்க தான் போகுது, ஏபிசிடியை எழுத தான் போகுது, படிக்க தான் போகுது, நல்ல மார்க் எடுக்க தான் போகுது. அதுக்கான டைம் நம்ம விடணும். அவங்கள தவிர ஒரு விஷயத்தை இறுக்கி பிடிச்சோன்னா அது கட் ஆகிடும். அந்த கயிறு நம்ம கையில் இருக்கணுங்க, அது அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கணும். அப்போ தான் நம்ம லைட்டாக இழுத்து பிடிக்கணுமே தவிர மொத்தமாக வெளியே விட்டு போகும்போது இழுத்தனா அறந்து போயிடும். அந்த மாதிரி ரிஷப ராசியில் குடும்பத்தில் கணவனோ மனைவியோ இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளிடம் அன்பாகவும் பாசமாகவும் தாய்மார்களிடம் மரியாதையுடன் நடந்து கொண்டால் ரிஷபத்துக்கு நிச்சயம் ஜெயம் உண்டு. அதுவும் தங்கை அண்ணன் தம்பி இவர்கள் இருந்தால் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுங்க. அந்த வாங்க போங்க பேச்சில் ரொம்ப தன்மை ரொம்ப முக்கியம். ரிஷபத்தில் எவ்வளோ பேர் இருக்கலாம், லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம். அப்போ இந்த 28 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் 28 இருக்கலாம், 29, 30, 32, 34, 36, 38, அது எது 40 எவ்வளோ வேணால் வயசு இருக்கட்டும். ஏஜ் வெறும் நம்பர் தாங்க, அது வெறும் ஜஸ்ட் நம்பர். அப்போ நமக்கு அந்த 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 ஒன்லி ஜஸ்ட் நம்பர்ன்றது அந்த நம்பர் எப்படியான வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 42 எடுத்துப்போம், இல்லைன்னா ஒருத்தருக்கு நம்ம 30 எடுத்துப்போம். அங்கே 3 குரு வந்துடுறாரு இல்லையா? அந்த குரு அந்த ரிஷபத்துக்கு என்ன வேலை செய்வார்? அப்போ சுக்கிரனும் குருவும் எதிரும் புதிருமாக இருக்கும்போது என்ன பண்ண ஆக்டிவேட் பண்ணால் நம்ம நல்லா இருப்போம், 32 வயசில் என்ன ஆக்டிவேட் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஏஜ் வெறும் நம்பர், ஜஸ்ட் நம்பர். அந்த ஜஸ்ட் நம்பரை எப்படி வந்து பெஸ்ட் நம்பராக ஆக்கணுன்றது மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம்.
ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஏஜ் ஆயிடுச்சு அப்படிலாம் 100 வருஷம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்போன்றதை உயிர் கொடுங்க. அந்த ஜஸ்ட்டு நம்பரை பெஸ்ட்டு நம்பரை ஆக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் ரொம்ப ஒத்துமையாக இருக்கணும், வார்த்தையை விடாமல் இருக்கணும். இப்படி இருந்த தாய்மாமன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஜெயம், பலம் அதிகம் உண்டுன்னு சொல்லலாம். அடுத்தடுத்த காலகட்டத்தில் பின் யோக அமைப்புகள் அதிகம் உண்டுன்னு கூட இந்த ரிஷபராசிக்காரருக்கு சொல்லலாம். இதெல்லாம் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது கண்டிப்பாக வெற்றி உண்டு. ஜெயம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.